எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிலாக்ஸ் வித் மாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளோட முடி வந்து செம்பட்டையாக இருக்கிறதும் சரி, கருப்பாகிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே முன்னாடி உச்சந்தலையிலேருந்து அப்படியே லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்படியே கீழே கொண்டு வரணுங்க. ஆயில் அப்ளை பண்ணி 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஹேர் க்ரோத். இப்போ பாருங்கள், இவர் வந்து என்னோட சீப்பு இன்னைக்கு உடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். வச்சு ஓலையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். குட்டி பாய் சொல்லு. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிலாக்ஸ் வித் மாம். நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தாங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளோட முடி வந்து செம்பட்டையாக இருக்கிறதும் சரி, கருப்பாகிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணறதுக்கு ஒரு கெட்டியான பேன் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு, இது கூட எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெந்தயம், சின்ன வெங்காயம், கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அது சுண்டி வரணுங்க. அதோட எசன்ஸ் வந்து இந்த இலையோட எசன்ஸு நல்லா எண்ணெயில் இறங்கணுங்க. அந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா விட்டுக்கணுங்க. இப்படி பண்ணேன்னா நம்மளோட சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நல்ல மணமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ஆயில் வந்து நல்லா பிசுன்னு இருக்குதுங்க. வெந்தயம் இதெல்லாம் சேரும்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாமே நல்ல ஒரு மாதிரி பிசுப்பாக கொடுக்கும் ஆயிலை. இப்போது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட்டி சார் தூங்கிட்டு இருக்காரு. இவர் வீட்டில் தான் விட்டுட்டு வந்தேன். என் சவுண்டு கேட்டுருக்கு போல் இங்கே ஓடி வந்துட்டார். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் நம்மளோட ஸ்கேல்பில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக எப்பவுமே முன்னாடி உச்சந்தலையிலேருந்து அப்படியே லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்படியே கீழே கொண்டு வரணுங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணெய் நல்லா நம்ம பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைச்சி கொடுக்குங்க. நல்லா குளிர்ச்சி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹேர் ஃபால் நல்லாவே கம்மியாகுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. நான் இன்றைக்கி இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணாமல் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து வெந்தயம் மட்டும்தான் இதில் இருக்குது, அப்படியே இருக்குது. அப்படியே நான் எண்ணெயை கையிலேயே பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதனால அந்த லீஃபெல்லாம் இதில் எதுவுமே இல்லைங்க. அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நல்லா இதாக இருக்குங்க, நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஆயில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஹேருமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்களே பார்க்கலாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்ட்டு. நல்லா நுனி முடி வரைக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் தான் இருக்குது, நான் அப்படியே ஊற்றி அப்ளை பண்ணிக்க போகிறேன். வெந்தயம் வந்து விழுந்துருங்க, அதுவே வந்து விழுந்துடும். நம்ம இப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். வெந்தயம் பெருசாக இருக்கனால அப்படியே விழுந்துடும். நல்லா ஸ்கேல்பில் இருந்து லைட்டாக அப்படியே மசாஜ் கொடுத்துக்கலாம். உங்கள் முடியில் நல்லா சிக்கு இருந்துச்சு அப்படின்னா சீப்பை வச்சு நல்லா முடியை சீவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். என்னோடய முடி இன்றைக்கி சுத்தமாக சிக்கு இல்லைங்க. நேற்று நான் ஒரு ரோஜா பூ வச்சு ஒரு ஹேர் பேக் போட்டிருந்தேன். அந்த ஹேர் பேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால முடி வந்து நல்லா சில்கியாகவும் ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அதனால இப்போது சிக்கே இல்லை. நான் என்னோடய சேனலில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போது நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்படி பண்ணும்போது எவ்வளோ முடி வருது. நம்ம ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடி கொட்டுறது கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, பேர் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர். எனக்கு 32 வயசு ஆச்சு, ஹேர் க்ரோத் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் எந்த ஏஜாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்குமே நான் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஹேர் ஆயில் வந்து டெய்லியுமே ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். 2 days ஒன்ஸ் வந்து
ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்டான ஷாம்பு இல்லை ஹெர்பல் ஷாம்பு இல்லை நீங்கள் எது ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் விருப்பம். அதை வச்சு நீங்கள் 2 days ஒன்ஸு ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லியுமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஹேர் ஃபால் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி முருங்கைக்கீரை எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து முருங்கைக்கீரை சூப்போ இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்துக்கிறதோ நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்களோ இல்லை செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் எடுக்கும்போது நான் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது வாங்கக்கூடியது அந்த மாதிரி இதுதாங்க பொருள் தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட முடி வந்து ரொம்பவும் நல்லா வளரும். பாருங்கள், ஒரே 1 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க முடி வளர்ச்சி. இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, நம்ம வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோன்னே சீப்பை போட்டு நல்லா வச்சு வாரி வலித்து சீவக்கூடாது. கொஞ்ச நேரம் கொண்டை போட்டுக்கலாம், இல்லை கையிலேயே நம்ம சும்மா கூட பின்னி போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழித்து நம்ம ஜடை பின்னி போடுறதோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதோ இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொண்டை போட்டாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து எப்போது ரெகுலராக போடுற மாதிரி சீப்பை வச்சு நல்லா சீவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி அந்த நுனி முடியை வந்து நல்லா மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து நுனி முடி வெடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி சாரிங்க, எங்கள் வீட்டில் வேறு நாய் வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில் பார்த்தாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் 1 month ஃபாலோ பண்ணணும், அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலில் இந்த வீடியோ நான் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இயற்கையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இப்போ பாருங்கள், இவர் வந்து என்னோட சீப்பு இன்னைக்கு உடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். வச்சு ஓலையெல்லாம் கிழிச்சிட்ருக்கேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோட சீப்பு உடைச்சிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். லக்ஸ்குட்டி பாய் சொல்லு. லக்ஸி பாய் சொல்லுமா. இங்கே பாரு. பாய் பாய், டேக் கேர் சொல்லு.